7 வயது சிறுவன் உதயகுமார் என்று பார்த்தீங்கன்னா காரால் ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். என்ன நடந்ததுண்டா, அந்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ எங்களுக்கு பிள்ளைகளை வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி விடுவோம் இல்லை. இப்போ ஆட்டோக்கார அண்ணியோ வேன்கார அண்ணியோ ஏதாச்சும் ஒரு ஆள் இருந்தால் சரி, இப்போ பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு போகணும், நீங்கள் வந்து ஏற்றி கொண்டு இறக்கி விட்ற அந்த வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து என்ன செய்திருக்கிறேன்டா, அந்த சின்ன பிள்ளையை ஏற்றிட்டு நடு ரோட்டில் இறக்கி விட்டுருக்கிறார். அது அந்த பிள்ளை இறங்கி வர அவரே வந்து அவற்றை அந்த முன் பம்பர் வந்து அந்த பொடியனுக்கு மேலே ஏறி இடுப்பு உடைஞ்சு ரத்தம் வடிய தகப்பன் வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட அனுமதிச்சிருக்கிறார். அப்போ சொல்லியிருக்கேன் வந்து 3 தரம் CPR செய்திருக்கணும். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கணும் இல்லை உங்களோட பிள்ளை செத்துட்டு அசால்ட்டாக சொல்லியிருக்கணும். அப்போ அந்த தாயும் தகப்பனும் வந்து போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்படி நடந்திருக்கு, இவையல் வந்து அப்படி நடந்துட்டேன், போலீஸ் வந்து இல்லை அது ஒரு இஷ்யூவும் இல்லை ரெண்டு போட்டு அவங்கள வந்து வழியில் விட்டுருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம் வந்து மக்களே? இல்லை நீங்களே இதுக்கு ஒரு ஆன்சரை சொல்லுங்க. மற்றது பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் வந்து அந்த ஏற்றி கொண்டு போன வாகனம் வந்து பெர்மிட் கொடுக்கப்படாத வாகனம். இப்போ சின்ன பிள்ளையில வந்து நீங்கள் ஏற்றலான்னு சொல்லியிருக்கணும். அப்படி இருந்து கூட அந்த ரூல்ஸுக்கு மீறாக இவைகள் இப்படி செய்திருக்கணும். இல்லை எனக்கு ஒரு விஷயம் இல்லைங்க, அந்த காவல்துறைன்றது வந்து ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதே இப்போ எந்த விஷயத்துலையும் பார்த்துருக்குறேன் வந்து அதை அவாய்ட் பண்ணி, இப்போ இது ஒரு பெரிய கம்பெனின்றபடியாக வந்து காசை கொடுத்து என்ன செய்துச்சுனமோ தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் அது ஒரு சின்ன பிள்ளைன்னு அதுக்கு என்ன தெரியும்? மற்றது இப்போ நீங்கள் அந்த சர்வீஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கணும். உங்களுக்கே ஒனஸாக தெரியும் ஒரு சின்ன பிள்ளை அதை இறக்கி விட்டால் அங்கே அதுக்கு என்ன தெரியும்? 7 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியுமெண்டு எனக்குன்ற சத்தியம் அவ்வளோங்கல. மற்றது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து அந்த ஸ்கூலில் வந்து வாசலில் வந்து யாராச்சும் நிப்பினம் தானே அந்த ஸ்கூல் டைமில் வந்து. அப்போ அந்த டைம் அந்த நிற்க வேண்டிய ஆள் கூட இல்லை. இந்த ஸ்கூலில் வந்து அதை கூட கண்டிக்கிறனும் இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு தெரியும் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து கணக்க பேர் வேலை பிஸி அது இதுன்ட்டு தெரியுறீங்க. அதால் வந்து நீங்கள் இப்போ ஆட்டோவோ வாகனமோ ஏதோ சொல்லி பிள்ளைகளை ஏற்றி கொண்டே ஸ்கூலுக்கு சொல்ல விடுறீங்க. ஆனால் ப்ளீஸ் மகளே, உங்களோட பிள்ளைகளை பற்றி நீங்கள் ஒரி பண்ணீங்கண்டா அவையல் அப்படி ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ண முன்னம் திட்ட தெளிவாக விசாரிங்கோ. அவையல் முதல் அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் அ மந்த் ஆச்சு செக் பண்ணிக்கொள்ளுங்கோ என்ன ஆக்சுவலி நடக்குது. இல்லை நாங்கள் வேலை அது இது ஸ்ட்ரெஸ் அது தெரியும், அது எல்லாட்ட லைஃப்லேயும் நடக்கிறதான். ஆனால் எல்லாத்தையும் விட வந்து நாங்கள் அந்த உழைக்கிறதே அந்த ஒரு வயிற்று பிடி சாப்பாட்டுக்கும் மற்ற எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் விலங்கில் வந்து இந்த பொடியன்ற கேஸ் வந்து ஏன் வந்து காவல்துறை வந்து சொல்லியிருக்கு இல்லை நாங்கள் இந்த கேஸை இதை எடுக்கலாண்டு. மக்களே, இந்த பையனுக்கு வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். அது மட்டும் ஆஸ் ஆல்வேஸ் வந்து நான் வீடியோ உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருப்பேன். பட் இப்படியெல்லாம் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, லைக் ஒரு காமன் சென்ஸ் இல்லாத மாதிரி இப்படி அந்த சரி அதான் இப்போ இதே எங்களோட பிள்ளைகள் நாங்கள் கேட்கல இப்படி செய்வோமா? இல்லைன்னா அதுகள் போக மட்டும் பார்ப்போம், சரி போயிட்டு இதெல்லான்னு பார்ப்போம். அதே வந்து இப்படி நீங்கள் இப்போ உங்களை நம்பி ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிள்ளையே ஒப்படைக்கக்குள்ள நீங்கள் அதை ஒரு கொஞ்சமாச்சும் கேர் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை?